ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி இண்டெக்ஸில் முக்கியமான லெவல்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு பிக் மொமெண்டம் இருக்குது, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மொமெண்டம் நாளைக்கு அப் சைடில் இருக்குமா டவுன் சைடில் இருக்குமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இண்டெக்ஸில் முக்கியமான லெவல் என்ன? ஸோ இண்டெக்ஸில் இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் நம்ம ஆப்ஷனில் ப்ரீமியம், அதன் அடிப்படையில் மார்க்கெட் எங்கே இருக்கணும், நம்ம அதை எப்படி நம்ம அதை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் முழுமையாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ இண்டெக்ஸில் மேஜரான லெவல்ஸ் நமக்கு இந்த 25,300, அதாவது லாஸ்ட் எல்டிபி ட்ரேட் ப்ரைஸ் நடந்திருக்கு இல்லையா? இப்போ 25,320 இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் எல்டிபி ட்ரேடிங் நடந்தது. க்ளோசிங் ப்ரைஸ் வேறு இருக்கும். ஸோ எல்டிபி அப்படிங்கிறது வேறு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த 320, ஸோ ஓகே, 300க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் அந்த மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இதுபடி. ஓகேவா? ஸோ மேலே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே 300க்கு கீழே இருந்தால் அந்த மார்க்கெட் கீழே டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 கால்ஸ், அதாவது இண்டெக்ஸில் மெயின் ரேஞ்சு. நம்ம இப்போ ஆப்ஷனில் ஒரு ரேஞ்ச் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இண்டெக்ஸில் மெயின் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300, 25,300 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு ரேஞ்ச். அடுத்து நெக்ஸ்ட்டு அதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,400, 420, 550, 690, ஸோ 700 அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல். இப்போ இங்கேருந்து நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட், அவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகுமா அப்படின்னு பார்க்குறத விட ஒரு மினிமம் ஒரு 200 பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம, ஏன்னா ரெகுலராக நிஃப்டி மூமெண்டம் ஆகுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது அந்த மொமெண்டம் அப் சைடில் இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே இண்டெக்ஸ் சஸ்டைன் ஆனால் மேலே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்தால் அந்த மொமெண்டம் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது ஒன்லி ஆப்ஷனுடைய நம்ம இண்டெக்ஸோட லெவல்ஸ் மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் லெவல் நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த லெவலுக்கு மேலே இருக்கா அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆப்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனில் மேஜரான ப்ரீமியம் என்னென்னா 25,350 அப்படிங்கிற ப்ரீமியம் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி 25,350 ப்ரீமியம்க்கான மேஜரான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 116 அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல். ஓகேவா? ஸோ 116 ரூபாய்க்கு மேலே இப்போ இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இண்டெக்ஸில் 25,300 பார்த்தோம்லாம். ஸோ 25,300க்கு மேலே இண்டெக்ஸ் இருக்குன்னா அப்போ இது 116 ரூபாய்க்கு மேலே இந்த 131 ரூபா அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஒரு நல்ல ஜோன். ஸோ இந்த ஜோன் கீழே வந்தால் 116 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஓகே, இண்டெக்ஸ் இது ப்ரீமியம் பொறுத்தளவுக்கு. அப்போ இந்த லெவலுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இண்டெக்ஸ் மேலே அதுக்கு மேலே இருக்கணும். அந்த 25,300க்கு மேலே இண்டெக்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு மேலே கால் சஸ்டைன் ஆகும்போது நல்ல மொமெண்டம் அந்த அப் சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் 170, செகண்ட் லெவல் 235 ரூபா வரைக்கும் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே தான் ப்ரீமியம் புட் ஆப்ஷன் அதே சேம் ஸ்ட்ரைக்கு தான் 25,350 எடுத்திருக்கோம். ஸோ இதில் மேஜரான லெவல்ஸ் என்ன, கீழே வந்தால் என்ன லெவல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புட் ஆப்ஷன் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, இப்போ இது மேலே போகும்போது புட் ஆப்ஷன் கன்ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 73 ரூபாய்க்கு கீழே இது க்ளோஸ் வச்சிடணும். ஓகேவா? ஸோ இது வீக் ஆகுதுன்னா இதுக்கு கீழே, அதாவது புட் ஆப்ஷன் இந்த லெவலுக்கு கீழே போகும்போது இது வீக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 73 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு லெவல். அந்த லெவலுக்கு கீழே போகும்போது இது வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கால் ஸ்ட்ரென்த் ஆகணும் இதுக்கு மேலே போகும்போது, 170 ரூபாய்க்கு மேலே போகும்போது. அப்போ புட் ஆப்ஷன் நமக்கு ஆக்சுவலாக வீக் ஆகும்போது இண்டெக்ஸில் நமக்கு ஆக்சுவலாக மேஜர் லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், இதான் இன்னைக்குள்ள ஹை. ஆக்சுவலாக இந்த ஹை இருக்கு இல்லையா? இந்த ஹையை கட் பண்ணும்போது நல்ல ஒரு பிக் மூமெண்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இது எல்லாமே அப் சைடில் இருந்தால் புரிஞ்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே இருந்தால், இன்கேஸ் இந்த லெவலுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அதோடைய லெவல்ஸ் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு. ஓகேவா? என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போதைய வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவான மொமெண்டமில் இன்னைக்கு, நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓவரால் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்தளவுக்கும் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிற விஷயத்தில் மார்க்கெட் இதுலேருந்து போனால் ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான
சான்சஸ் உண்டு அப்படிங்கிறது மட்டும்தான் இதோடைய புரிதல். இந்த லைன்ஸ் நம்ம எல்லாம் பார்த்து இப்போ நம்ம ப்ரீமியம் கால்குலேஷனுடைய அடிப்படையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஷார்ட்டை வச்சு நம்ம வந்து ரீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த மாற்றங்கள் என்னவா இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டெலகிராமில் உடனே அப்டேட் பண்ணுவேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, அதாவது ப்ரீமியமில் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து அதாவது எப்படி அந்த ஓப்பன் ஆகும்போது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நியர்பை ஓப்பன் இருக்குதோ அது வந்து நமக்கு அடுத்த மணி எடுத்துருப்போம் இல்லையா. இப்போ க்ளோசிங் நியர்பையில் பார்க்கும்போது நமக்கு வந்து 25,350 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நியர்பையில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அடுத்த மணியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸோ இதோட க்ளோஸ் ப்ரைஸ், இதோட லாஸ்ட் எல்டிபி ப்ரைஸே பாருங்களேன் 131, இதோட எல்டிபி ப்ரைஸ் வந்து 102. அப்போ இந்த ரெண்டுக்கும் இது வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நியர்பையில் இருக்குது. மற்ற ப்ரீமியம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை வந்து அடுத்த மணியாக நம்ம எடுத்திருக்கேன் 25,350. ஓகேவா. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நடக்குது, இப்போ நிஃப்டியோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,289 ரூபா இங்கே க்ளோசிங் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இண்டெக்ஸோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,289 ரூபா. ஸோ அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் 300 தான் எடுக்கணும். ஆனால் 300ல் அதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 350 அப்படிங்கிறது பார்க்கும்போது 350 தான் கம்மியாக இருக்குது அந்த க்ளோசிங் ப்ரைஸ். அதனால் 350 எடுத்துருக்கேன் நான். சரி. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் 25,350க்கு மட்டும்தான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா காலையில் உங்களுக்கு அந்த லெவல் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க விஷயம். ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன இதுக்காக நம்ம என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துறோம். இது வந்து ஃபியூச்சர் இருக்குது, நிஃப்டி எடுத்துக்கிறோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நிஃப்டியோட ஸ்பாட்டோட சார்ட் நான் இதில் லோட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய 550 அப்படிங்கிறதுல வந்து கால் சைடில் பார்த்தீங்கன்னா 1.33 இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான கால் சைடில் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேவா. புட் சைடில் 44 லட்சம் தான் இருக்குது, அதில் வந்து கோடியில் இருக்குது 1.33 கோடி அப்படிங்கிற இருக்குது, குரோரில் இருக்குது. ஸோ நான் 500. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 600. ஸோ 500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகேவா. ஸோ 500ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு வந்து இண்டெக்ஸ் க்ளோஸ் வச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து 500 அப்படிங்கிற மார்க்கெட் மேலே வந்து 500 வரைக்கும் வருது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதுவும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் 400. ஸோ 400ஓட 500 அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இது மாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இன்றைக்கி டே லோ தான் வருது. ஸோ டே லோங்கிறது 25,200. அதில் ஒரு புட் ஆப்ஷனில் 84, இதில் 38. ஸோ லட்சத்தில் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து 25,000. ஸோ 25,000 தான் நேற்றுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்த ஒரு ஏரியா. ஓகேவா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இதாச்சு. ஸோ 25. அப்போது மார்க்கெட் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகி மேலே வந்தால் ஃபஸ்ட்டு அந்த டே லோ அப்படிங்கிறது அதில் நம்ம அங்கே ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு வந்துடும் நமக்கு. ஓகேவா. ஸோ R1 அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கால் சைடில் அதிகமாக இருக்குது. 87 லட்சம் இருக்குது, இதில் 35 லட்சம் இருக்குது புட் சைடில். ஓகேவா. இப்போ அதுக்கும் தாண்டி போனால் 25,500 அப்படிங்கிறதுல 1.33 கோடி இருக்குது கால் சைடில். அப்போ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு. ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மேஜரான லெவல் இது. ஸோ அதேமாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம்கான லெவல் வந்து இந்த லெவல். அப்போ இந்த லெவல்ஸ் வந்து இந்த 25,350 நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேஜர் லெவல் 102, திருப்பி சொல்லியிருந்தேன் 102, சாரி மேஜர் லெவல் 116, 170, 235. அடுத்து வந்து கீழே வந்து 73, 45. கால் சைடில் வந்து இந்த 2 லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 89 மார்க்கெட் கீழே வந்துன்னா 89 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். இன்கேஸ் அதை உடைக்க அப்படின்னா அப்போ 74 தாண்டி கீழே 73 தாண்டி கீழே வருது அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. அது இண்டெக்ஸ் நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். மார்க்கெட் வந்து இண்டெக்ஸோட டைரக்ஷனை பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அது ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. தேங்க்யூ.